ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது கிறிஸ்து பிறப்பின் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. அதை நாம் உற்சாகமாக ஆசரிக்கும்படியாக ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் தாமே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவன் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது, அவர் இந்த பூமிக்கு நம்மை போல மனிதனாக வந்ததினாலே நமக்கு கிடைத்த நன்மை என்ன, நற்செய்தி என்ன, பாக்கியம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் 15-16 வசனம். கேளுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இதே வேத பகுதியை நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் அந்த பகுதியில் இருக்குது. நம்ம அதையும் வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதே ஏசாயா 9வது அதிகாரத்தில் தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இதே தீர்க்க தரிசன வேத பகுதியை எடுத்து மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் அங்கே எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டு வனாந்தரத்தில் அந்த சோதனை முடிந்தவுடன் அவர் ஊழியம் செய்யும்படியாக அவர் வருகிறார். அவர் செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். ஏசாயா 9வது அதிகாரத்தை வாசித்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அங்கேயும் இதே நாடுகளை பற்றி போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை மத்தேயு ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தோடு பொருத்தி அதை அங்கே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள். இருள்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இருள் என்பது என்ன? நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேவனை அறிய முடியாமல் இருக்கிறது தான் இருள். உங்களுக்கு ஒரு நல்ல பிதா இருக்கிறார், உங்களை நேசிக்கிற ஒரு பிதா இருக்கிறார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன், ஒரு தகப்பனாக உங்களுக்கு இருக்கிறார் என்பதை அறியாமல் வாழ்கிற ஒரு வாழ்வு இருக்கிறதே, அதுதான் இருளிலே வாழ்வது. இருள் ஆவிக்குரிய இருள், சரீர இருள் என்று இருக்கிறது. ஏன்னா அந்த வசனத்தில் இருக்குது, மரண இருளின் திசையில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி. மரண இருள், மரணம் மனிதனை நிலையற்றவனாக்குகிற ஒரு மரணத்தையும் இருள் என்று வேதம் கூறுகிறது. இருள் என்றால் என்னன்னு நான் முதல்ல சொன்னேன். தேவனை குறித்து அறியாமல் இருப்பது இருள். 2வது மரணம் ஒரு இருள். அந்த இருள் நமக்கு எதை கொண்டு வருகிறது? மரணத்தை குறித்ததான பயம், நம்பிக்கையின்மை, பாவத்தின் ஆதிக்கம், இவையெல்லாம் இருள் என்று கூறப்படுகிறது. என்னது? பாவத்தின் ஆதிக்கம், நம்பிக்கையின்மை, மரணம். இது எல்லாமே மரண இருளின் கிரியைகளாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இந்த 3க்கு கீழாக தான் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். மரண பயம், நம்பிக்கையின்மை. பொதுவாக எல்லா மனிதரிடத்துலையும் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கையே இல்லை பிரதர், இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கையே அற்று போயிட்டு, இந்த காரியத்தை நான் மீண்டு வருவனா,
எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர். இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் கூட சில நேரங்களில் தங்களுடைய ஆபத்துகளிலேயும் தாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளிலேயும் இந்த வார்த்தையை அவங்க எளிமையாக பேசுகிறது, அவங்களுக்குள்ளேருந்து அது வர்றதை நம்ம கவனிக்க முடியும். அநேக தடவைகளில் நம்மளே இந்த வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதுதான் இருளில் இருக்கிறது, இருளில் வாழ்கிறது தான். அப்படிப்பட்ட இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது வெளிச்சம் உதித்தது என்று இங்கே மத்தேயு எழுதுகிறார். வெளிச்சம், நீங்கள் பொதுவாகவே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூத ரபிமார்கள் வெளிச்சத்தை யாருக்கு ஒப்பிடுவார்கள் என்று சொன்னால், வெளிச்சம் என்றாலே யாரை அவங்க குறிப்பிடுவார்கள் என்றால் மேசியா. மேசியாவுக்கு இன்னொரு பெயர் என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிச்சம். வெளிச்சம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். மேசியா இருள் சூழ்ந்த நம்பிக்கையற்ற அந்த உலகத்திலே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, மரண இருளை நீக்கி நமக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக, நமக்கு மரண பயத்தை நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் கொண்டு வரும்படியாக மேசியா இந்த பூமியிலே வந்தார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போது மத்தேயு கரெக்டாக அந்த துவக்கத்தை இந்த வார்த்தையின் மூலமாக அவர் தன்னுடைய சுவிசேஷத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படின்னா பிதாவை குறித்த சரியான வெளிச்சத்தை தர முதலாவது இயேசு இந்த பூமிக்கு வந்தார். யாரை குறித்து? பிதாவை குறித்து. சரி, நம்ம யோவான் 8வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அங்கே 8வது அதிகாரம் முதல் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒலிவ மலைக்கு போனார். திருப்பி மறுநாள் காலையில் அவர் தேவாலயத்துக்கு வருகிறார். வரும்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கொண்டு வராங்க. வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, அந்த காரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். விபச்சாரத்தில் அவங்க கையுமையுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நான் முதல்ல சொன்னேன், இருளின் ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு வெளிச்சமாக வந்தார் என்று சொல்லி, பாவத்தை அகற்றும்படியாக, பாவ இருளை நீக்கும்படியான ஒரு வெளிச்சமாக இயேசு வந்தார். இங்கே ஒரு பாவம் செய்த ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க. மோசேயை நியாயப்பிரமாணம் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இயேசு அங்கே என்ன சொல்லுகிறார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் என்ன செய், முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். அடுத்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஆண்டவர் கேட்குறாரு, ஸ்திரியே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருக்கலையா? கல்லெறிஞ்சு உனக்கு மரணத்தை தண்டனையாக கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 12வது வசனம் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு ஒளியாக இருக்கிறாருங்க. என்ன ஒளி? பாவத்தை அகற்றி பாவ மன்னிப்பை கொடுத்து பாவ ஆளுகையில் இருந்து ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு ஒளியாக கிறிஸ்து இருக்கிறார். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு மோசையும் நியாயப்பிரமாணத்தின்படி என்னதான் கொடுத்துருக்கணும்? மரண தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் தேவனுடைய இதயமோ, பிதாவின் இதயமோ என்னவாக இருக்கிறது? ஜனங்களை அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்டெடுப்பதாக இருக்கிறதே தவிர அவர்களை மரணத்துக்குள்ளாக தீர்ப்பதாக இல்லை. தண்டனை ஒருபோதும் ஒரு மனிதனையும் திருத்தப் போவது இல்லை. தண்டனை ஒரு மனிதனையும் திருத்தாது. ஆனால் மன்னிப்போ இதயத்தை சுகமாக்கி அவனுடைய ஆழ்தத்துவத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. இயேசு
பாவ இருளை அகற்றுகிறவராக இருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்யான பிதாவினுடைய இதயம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்வாய். பாவத்திற்கு தண்டனை அல்ல, அதற்கான மன்னிப்பே மீட்பே, திரும்பவும் அந்த பாவம் செய்தவர்களை தன்னுடைய பழைய நிலைமையில நிலைநிறுத்துகிறது பிதாவினுடைய இதயமாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது என்று இந்த சம்பவத்தின் மூலமாக இயேசு அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். நீங்கள் அப்படியே வாஸ்து வந்தீங்க அப்படின்னா, இயேசு நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்ன உடனே பரிசேயர்லாம் சொல்கிறாங்க, நீ ஒன்றை குறித்தே சாட்சி கொடுக்குற, இந்த சாட்சி என்ன இல்லை, உண்மையானதில்லை அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இயேசு சொல்கிறாரு, நான் என்னை குறித்து சாட்சி கொடுத்தாலும் என்னுடைய சாட்சி என்னது, உண்மையாக இருக்குது. ஏன்னா நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் யாரையும் மாம்சத்தின்படி என்ன செய்கிறதில்ல, நியாயம் தீர்க்கிறதில்ல. ஆனால் நீங்களோ மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறீங்க. நான் நியாயம் தீர்த்தா நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும்னு சொல்லி அவங்க அந்த பரிசேயர்களோடு ஒரு சம்பாஷணை அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு சொல்கிறார், நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கிறார். பிதாவின் சாட்சி என்ன, இவர் தான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார் என்று பிதாவும் என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே வெளியில் வரும்போது பிதா இவருக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 21வது வசனத்தில் இருக்குது, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு உங்களால் வரக்கூடாது என்றார். அப்படியே சொல்லிட்டு 24வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர், நான் தான் மேசியா, நான் தான் இந்த பூமிக்கு ஒளியாக இருக்கிறேன், உங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன். பாவ இருளின் கீழே அடிமைத்தன நுகத்தில் இருக்கிற, மரணத்தின் ஆளுகைக்கு கீழே இருக்கிற, நம்பிக்கை இன்மையினாலே வாழ்க்கையிலே வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு வெளிச்சம் தருகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிற ஒரு ஒளியாக நான் இருக்கிறேன். நான் தான் அந்த மேசியா என்று நீங்கள் அறியலைன்னா என்ன தவிர உங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் தான் ஒளி, ஒளியவே நீங்கள் வேண்டான்ட்டீங்கன்னா, இருளில் இருக்கிற நீங்கள் ஒளியாகிய என்ன, வெளிச்சமாகிய என்ன நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னா வேற என்ன இருக்குது, இன்னும் அந்தகாரம் தான் இருக்குது, கடுமையான இருள் தான் இருக்குது. அப்படி என்று இயேசு அங்கே என்ன செய்கிறார், அவர்களை குறித்து சொல்ல, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் என்ன செய்வீங்க, உங்கள் பாவங்களில் சாவீர்கள். மேசியாவே என்ன நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னா இருளில் இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வருவீங்க என்று அவரிடத்துல கேள்வி கேட்கிறார். சரி, வெளிச்சம் இயேசு நமக்கு எதை கொண்டு வருகிறார், எதை கொண்டு வந்தார், நம்பிக்கையை கொண்டு வந்தார், மீட்பை கொண்டு வந்தார், நித்திய ஜீவனை தருகிறார். இருள் என்னெல்லாம் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னேன், இருள் என்னெல்லாம் கொண்டு வந்துச்சு, மரண பயம். இருள் மரண பயத்தை தருகிறது, நம்பிக்கை இன்மையை தருகிறது, அப்புறம் பாவம் ஆளுகை செய்கிறதை குறிக்கிறது, பாவத்தின் ஆளுகையை இருள் குறிக்கிறது. ஆனால் இயேசு ஒளியோ எதை கொண்டு வருகிறது, நம்பிக்கையை தருகிறது. இயேசு நமக்கு நம்பிக்கையை தந்தார். மேசியா நமக்கு என்ன நம்பிக்கையை தந்தார், நாம் மீட்படைவோம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவரோடு என்னென்றைக்கும் நித்திய காலமாய் வாசம் செய்யும்படியான ஒரு நல்ல உறவையும் நல்ல ஒரு மீட்பையும் அவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது, இந்த சரீரத்தை நாம் என்ன செய்வோம், இது மகிமையோட இந்த சரீரமாக மாறும், நாம் அவரோடு கூட நித்தியமாக என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். இது ஒரு நல்ல நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யார் நமக்கு கொடுத்தா, கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய அந்த வெளிச்சம். மேசியாவுக்கு இன்னொரு பெயர் வெளிச்சம், ஒளி. அவர் நமக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக மீட்பு. அடிமைத்தனம், மரண இருளுங்கிறது அடிமைத்தனத்தில் இருந்தோம். என்ன அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், மரணத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம், வியாதி, வறுமை,
எதெல்லாம் உங்கள் வாழ்வை நரகமாக்குமோ அது எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை, அந்த ஆளுகையிலிருந்து கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார். அதே வசனத்தில் பிற்பாகதே பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் மரணத்தை கொண்டு வருது, ஆனால் கிறிஸ்துவோ நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறார். சரி, 1 பேதுரு 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நம்ம மீட்பை குறித்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வெளிச்சம் நமக்கு எதை கொண்டு வருகிறதுனா மீட்பை கொண்டு வருகிறது. எவ்வகையான மீட்பை கொண்டு வருகிறது? 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வெளிச்சம் உங்களை மீட்கிறதாக இருக்கிறது. வெளிச்சம் இருளை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. இருள் வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. ஆனால் வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருளுக்கு என்ன இல்லை? ஆளுகையும் இல்லை, வேலையும் இல்லை. இங்கே என்ன போடப்பட்டு இருக்கிறது? கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சம், கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே, இங்கே நல்லா போட்டிருக்கு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். எதிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம்? பாவத்திலிருந்து, வீணான நடத்தையிலிருந்து. வீணான நடத்தைனா நம்மை மீட்கக்கூடாத காரியங்கள் தான் வீணான நடத்தை. எபிரேயரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில், 9வது அதிகாரத்தில் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, காளை வெள்ளாட்டுக்குடா இவைகளின் ரத்தம் என்ன செய்யாதான்? பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய மாட்டாது. அவைகளுடைய ரத்தம் மனசாட்சியை பூரணப்படுத்த மாட்டாது. இதுதான் வீணான நடத்தை. ஆனால் இந்த காரியத்தை ஜனங்கள் திரும்ப 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 என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க? செய்து கொண்டே இருந்தார்கள். அவங்க செய்கிற பலியினால், செலுத்துகிற பலியினால் என்ன ஆயிட்டு அப்படின்னா, பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவங்களுக்கு உண்டாயிட்டு. ஒவ்வொரு தடவை பலி செலுத்தும் போது இன்னும் பாவம் மன்னிக்கப்படலை, இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைய நாட்களிலும் கூட அநேக ஜனங்கள் தங்கள் பாவ பரிகாரத்திற்காக பலவித காரியங்களை நாம் செய்கிறத பார்க்குறோம். வட மாநிலங்களுக்கு கூட இன்னும் கூட நம்ம செய்தியை கேள்விப்படுறோம். ஜனங்கள் இன்னும் தங்கள் பிள்ளைங்களை என்ன செய்கிறாங்க? பலியிடுகிறாங்க. கடந்த மாதத்தில் நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். குடும்பத்தில் சகோதரிகள் 4-5 பேர், அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி அவங்களுடைய அண்ணன் பையன், சின்ன பையனை ஏதோ ஒரு மந்திரவாதி சொன்னார்னு சொல்லி அந்த சின்ன பையனை என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போய் நரபலி இட்டுட்டாங்க. ஏன்னா திருமணம் என்ன செய்யலாம் ஆகலையா, தடையாக, அந்த தடையை நீக்குவதற்காக. பாருங்கள், இருள் அவர்களை கண்களை குருடாக்கி இருக்கிறபடினால் தாங்கள் செய்கிறது என்னென்னு அறியாமல் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் பலியோ, கிறிஸ்துவாகிய அந்த பலி என்ன பண்ணுது? நம்மை மீட்டெடுக்கிறதா இருக்கிறது. எதிலிருந்தெல்லாம் மீட்டெடுக்கிறது? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது. சாபத்தின் வல்லமைகளிலிருந்து கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை கிறிஸ்து முழுமையாக மீட்டெடுத்திருக்கிறார். எந்த சாபமும் உங்க மேல இல்லை. நீங்க செய்த பாவங்கள் முழுமையாய் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 2:1 வசனம் 2வது வசனத்துல நீங்க வாசிப்பீர்கள் என்றால் அங்கே போடப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று சொல்லி. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, எல்லா மனிதர்களின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதுதாங்க வெளிச்சம். கிறிஸ்து தான் வெளிச்சம். அந்த கிறிஸ்து தன்னைத்தானே
பலியிட்டதினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து அந்த வெளிச்சம் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது பாவத்திலிருந்து. அவர் பாவத்தை போக்கும் பலியாக இருக்கிறார். ரோமர் 8:3 நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் பாவத்தை போக்கும் பலியாகவும், இயேசுவினுடைய அந்த பிறப்பு, பலி, உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாவற்றின் மூலமாக நம்ம முழுமையா எல்லா வகையான இருளின் கிரியைகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். மீட்பை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு நித்திய வாழ்க்கையை நல்ல நம்பிக்கையாக தந்திருக்கிறார். அதுதான் நல்ல நம்பிக்கை. நம்முடைய சரீரம் அவருக்கு ஒப்பாக மறுரூபமாகும் என்பதே என்னது? நம்பிக்கை. அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம் நித்தியமாக. இதுதான் நல்ல நம்பிக்கை. அடுத்தது, வெளிச்சம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. முழுமையாக பாவத்தின் ஆளுகையை அது உடைத்து போட்டது. அடுத்ததாக மரண பயம். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரும் எதை குறித்து தான் பயப்படுறாங்க? மரணத்தை குறித்து தான் பயப்படுறாங்க. எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, ஆனால் யாருமே என்ன விரும்புகிறதில்ல? மரிக்க விரும்புகிறதில்லை. எப்படியாவது என்ன செஞ்சுருங்க, காப்பாற்றிடுங்க. நான் நிறைய சம்பவங்களை பார்த்துருக்கேன். தற்கொலை பண்ணணும்னு மருந்தை குடித்து இறக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கதறதை பார்த்துருக்கேன். எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க, நான் மரிக்க விரும்பலை, எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க, எப்படியாவது காப்பாற்றிருங்க. அந்த முடிவை எடுக்கும்போது அவங்க அதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மரண பயம் அவர்களை ஆளுகை செய்யும் பொழுது அந்த மரண பயத்தினாலே அவர்கள் கதறுவதை நான் கண்டிருக்கிறேன். இவ்வகையான பயத்திலிருந்து வெளிச்சம் நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. கிறிஸ்து மரண பயத்திலிருந்தும் மரணத்தின் ஆளுகையிலிருந்தும் நமக்கு அவர் விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார், விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். இயேசு ஏங்க நம்மை போல மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் வரணும்? யோவான் எழுதுகிறார், வார்த்தை மாமிசமானது. வார்த்தை மாமிசமானது. ஒரு லைன் தான், ஆனால் அந்த லைனை நம்ம அந்த ஒரே வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையை புரிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை நிச்சயமாக இன்று இருப்பது போல நாளைக்கு இருக்காது. வார்த்தை மாமிசமானது என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு காணக்கூடாத தேவன், சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறவர், சகலத்தையும் தமக்கென்றும் தமக்காகவும் சிருஷ்டித்த தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இருக்கு. நம்மளை படைச்ச தேவன் நம்மை போல மாறணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பாவம் செய்தது நாம, அவரை வேண்டான்னு சொல்லி அவரை விட்டு விலகி போனது நாம், அவரை தேடாமல் இருந்து காணாமல் போனது நாம தான். ஆனால் அவர் நம்மை தேடி கண்டுபிடிக்கும்படியாய், மீட்டெடுக்கும்படியாய் அவர் அந்த பூமிக்கு நம்மை போலவே வந்தார், நாமாகவே வந்தார். வார்த்தை மாம்சமானது அப்படின்னா தெய்வத்துவமும் மனிதத்துவமும் ஒன்றரை கலந்து விட்டது கிறிஸ்துவிலே. வார்த்தையான தேவன் மாமிசமானதினாலே மனுக்குலமும் தேவனும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது தேவனுடைய முடிவு. இந்த முடிவினாலே நாமும் அவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறோம், ஒரு நாளும் பிரிக்க கூடாதபடி. இதுதான் நற்செய்தி என்று பவுல் எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார். வார்த்தை மாமிசமானது. வார்த்தை மாமிசமானதின் முக்கியமான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? அவர் நம்மை போல அந்த பாவ மாம்சத்தின் சாயலானார் இருக்கு, பாவமானார் இருக்கு, பாவத்தை தன் சரீரத்தில் சுமந்தார் இருக்கு, சிலுவையில் சுமந்தார் இருக்கு. நீங்களும் நானும் செய்த பாவத்தை கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தின் மேல சிலுவையிலே சுமந்தாருங்க. ஏன்? மரண இருளின் ஆளுகையிலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாகும்படிக்கு தான். பாவம் தான் மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தினாலே மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது என்று பவுல் எழுதுகிறார். அப்ப பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது என்றால் மரணத்தின் ஆளுகையும் உடைக்கப்பட்டு போகும். அதனால தான் இயேசு உங்களுக்காக எனக்காக பாவமானார். இருள்
நம்மை ஆளுகை செய்தது. ஆனால் வெளிச்சமோ இருளை நீக்கும்படியாக அந்த இருளை விழுங்கி போட்டது. வெளிச்சம் இருளை விழுங்கியது. 1 பேதுரு 2:24 தெளிவாக போட்டிருப்ப எழுதியிருக்கிறது. பேதுரு எழுதியிருக்கிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உங்கள் பாவத்தை இயேசு சுமந்துட்டாருங்க. வெளிச்சம் இருளை மேற்கொண்டது. எந்த இருள் உங்களை அடிமைத்தன நுகத்தில் வைத்திருந்ததோ அந்த இருளை இயேசு தன்னுடைய வெளிச்சத்தினாலே என்ன செய்தார்? அழித்தார். பாவம் மரணம். பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. ரோமர் 2:1-2 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கனாலே, கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு. வெளிச்சம் என்ன செய்கிறதுனா மரணத்தின் ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. இந்த பூமியில் நாம் எப்படி வாழும்படியாக ஆதியிலே நாம் படைக்கப்பட்டோமோ, அந்த ஆதி நிலையிலே நாம் எப்படி வாழும்படியாக ஆண்டவராலே நாம் நியமிக்கப்பட்டோமோ அதே நிலையிலே நம் ஒவ்வொருவரையும் கொண்டு நிறுத்தும்படியாக கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா ஆளுகையும் அவர் அகற்றி போட்டு ஜீவனை கிருபையாக நமக்கு கொடுத்தார். எபிரேயர் 2:9 தெளிவாக போடப்பட்டிருக்கிற அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரண பயத்தினால நீங்கள் அவதிப்படுறீங்களா? நீங்கள் அந்த பயத்தினாலே இனி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எபிரேயர் 2:9 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களுக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். உங்கள் ஒவ்வொருவருக்காக, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்து இருக்கிறார். அவர் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று வார்த்தை கூறுகிறது. 2:14, 15, 16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார் என்று இருக்கிறது. மரண பயத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் சொன்னேன், வெளிச்சம் இயேசுவுக்கு இன்னொரு பெயர் வெளிச்சம். இயேசு இந்த பூமியில் வந்ததினாலே மரண இருளின் ஆளுகைக்கு கீழாக இருந்த எல்லாரையும் அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். நம்பிக்கையின்மை, அடுத்ததாக மரண பயம், பாவத்தின் ஆதிக்கம். உங்களை எதெல்லாம் வேதனைப்படுத்துதோ அதன் மீதெல்லாம் இயேசு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். இந்த மூன்றையும் இயேசு அழித்து போட்டார். பாவம், நம்பிக்கையின்மை, மரணம். இந்த மூன்றையும் வெளிச்சம் அளித்தது. உங்களுக்கு என்ன கிருபையா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நம்பிக்கையை கொடுத்துருக்கார். நல் நம்பிக்கையை ஈவாக அருளுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அப்புறம் மீட்பை உங்களுக்கு கொடுத்துருக்கார். இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். அடுத்தது நித்திய ஜீவனை தான் ஜீவனே உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். உங்கள் மேலே பாவத்தின் ஆளுகை இல்லை, மரணத்தின் ஆளுகை இல்லை. இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. வெளிச்சத்தினாலே நீங்கள் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் இயேசு மத்தேயுவில் சொன்னார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பகலுக்குரியவர்கள், நீங்கள் வெளிச்சத்துக்குரியவர்கள், நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக தேவனால் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதுவே நற்செய்தி. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உங்களுக்கு உதித்து இருக்கிறது. ஏசாயா 60வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து தியானிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒதுக்கிற உங்கள் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. கிறிஸ்துவே, நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். பாவ இருளையும் நம்பிக்கை இல்லாத அந்த இருளையும் மரண இருளையும் எங்கள் மீது இருந்து அகற்றி நல் நம்பிக்கையையும் ஆண்டவரே, பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் ஆண்டவரே, மரணத்துக்கு பதிலாக ஜீவனையும்
நீர் எங்களுக்கு கொண்டு வந்தீர், கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்யட்டும் ஐயா. அப்பா, இந்த செய்தி அவர்கள் கண்களை திறக்கட்டும். நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் அவர்கள் இருதயங்களிலே, மனங்களிலே, இல்லங்களிலே உதிப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.